ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாருமே நம்ம மொபைலில் ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக கூகுள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் நமக்கு எதுவும் சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்மளால் இந்த சர்ச் பாரில் அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அப்படி இல்லாட்டி நமக்கு டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமா இருந்தாலுமே இந்த மைக் ஐக்கனை இந்த சர்ச் பார்ட்டை கிளிக் பண்ணி நம்மளால் வாய்ஸ் டைப்பிங்குமே பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வாய்ஸ் டைப்பிங் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் மொபைலில் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஒர்க் ஆக மாட்டேங்குதா? இவ்வளோ நாள் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்துச்சு, உங்களால் வாய்ஸ் டைப்பிங் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ திடீர்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோவில் கூகுள் க்ரோமில் வாய்ஸ் டைப்பிங் ஒர்க் ஆகாத இஷ்யூ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா தான் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு கூகுள் க்ரோமில் இந்த வாய்ஸ் டைப்பிங் ஒர்க் ஆகாட்டி அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் சம்டைம்ஸ் அந்த மைக்ரோஃபோன் டிசபிள் இருந்தாலுமே இந்த மாதிரி வாய்ஸ் டைப்பிங் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிட்டு லேப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் மைக்ரோஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இங்கே உங்கள் மொபைலில் உள்ள எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல லோட் ஆகும். ஸோ இதில் கூகுள் க்ரோம் இருக்கான்னு பாருங்கள். கூகுள் க்ரோமுக்கு இந்த மைக்ரோஃபோன் எக்ஸஸ் எனேபிளில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இந்த க்ரோமுக்கு இப்படி டிசபிளில் இருக்குமா இருந்தாலுமே கண்டிப்பாக கூகுள் க்ரோமில் வாய்ஸ் டைப்பிங் உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது எனேபிள் இல்லாட்டி கண்டிப்பாக எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு திரும்ப கூகுள் க்ரோம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வாய்ஸ் டைப்பிங் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சர்ச் பாரில் க்ரோம் அப்படின்றத சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணிட்டு க்ரோம் ஆப்பை நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகின அப்புறமா அப்டேட் காட்டுதா அப்படின்றது செக் பண்ணுங்கள். அப்படியே அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி கூகுள் க்ரோமில் வாய்ஸ் டைப்பிங் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அதாவது மைக்ரோஃபோன் சம்டைம்ஸ் ஏதாவது அப்டேட்ஸ் அது அப்டேட் ஆகாமல் இருக்குமா இருந்தாலுமே மைக்ரோஃபோன் சம்மந்தமான இஷ்யூஸ் வாய்ஸ் டைப்பிங் பண்ண முடியாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒரு வாய்ஸ் டைப்பிங் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு லேப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குமாச்சுன்னா அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் சர்ச் பாரில் க்ரோம் அப்படின்றத சர்ச் பண்ணி க்ரோம் ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அந்த இடத்துல பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் எல்லாமே பெர்மிஷன்ஸ் எனேபிள் கொடுத்துருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக மைக்ரோஃபோனுக்கு எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இந்த இடத்துல டிசபிள் இருக்குமா இருந்தாலுமே மைக்ரோஃபோனை கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டும் ஒருக்க கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி வாய்ஸ் டைப்பிங் ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஒர்க் ஆகாட்டி திரும்பியுமே இந்த இடத்துக்கே வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணி மேனேஜ் ஸ்பேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஃபுல்லாக கிளியர் டேட்டா பண்ணுங்கள். அப்படி கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் கூகுள் க்ரோம் ஆப் ஓப்பன் பண்ணிங்களாச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா வாய்ஸ் டைப்பிங் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைலில் உள்ள ஆப்லேயே ஏதாவது இஷ்யூனால சம்டைம்ஸ் இப்படி வாய்ஸ் டைப்பிங் ஒர்க் ஆகாமல் அந்த மைக்ரோஃபோன் சரியாக ஒர்க் ஆகாமல் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரலாம். அதனால் ஒருக்கு கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுறதுனால கூட இந்த இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ லாஸ்ட் மெத்தடாக நீங்கள் எந்த ஆப்ஷனையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் மொபைலையுமே ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைல்லையுமே ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால் மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகாமல் இருக்குமா இருந்தாலுமே இந்த வாய்ஸ் டைப்பிங் கூகுள் க்ரோம் ஆப்பில் ஒர்க் ஆகாது. அதை சால்வ் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒன்றாகின அப்புறமா கூகுள் க்ரோம் ஆப் ஓப்பன் பண்ணி வாய்ஸ் டைப்பிங் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதன் மூலமாக உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஆப்பில் வாய்ஸ் டைப்பிங் ஒர்க் ஆகாத இஷ்யூ கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.